டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ் ஃப்ரம் பாலக்கோடு. இந்த பிஸ்னஸ் வராதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏசிஸில் 14 வருஷம். லைஃப் சேஞ்ச் ஆகல. நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் ஆகல அங்கேயே தான் வட்டடிச்சுட்டு இருக்கோம். வட்டடிச்சிருந்தா நம்ம அங்கே தான் இருக்கணும். நான் வந்து 14 வருஷத்துக்கு வெளியே வந்துட்டேன். விஆர்ஸ் கொடுத்து வெளியே வந்தேன். வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தொழில் பண்ணிட்டேன். தொழிலில் வந்து பெரிய மாற்றமும் இல்லை. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிருக்கும் போது இந்த தொழிலாக எடுக்கல, பட் யூஸராக வந்தேன். யூஸராக வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 145 ரூபா வந்தது. அப்போ நானே யோசனை பண்ணேன். அப்புறம் அது மட்டும் தெரியல. அந்த 145 ரூபா வந்தது 2.5 வருஷத்துக்கு பின்னாடி தெரியுது. 2.5 வருஷம் யூஸராக மட்டும் தான் இருந்தேன். 1-2 வாங்குவேன், ஒரு சோப்பு வாங்குவேன், ஒரு பேஸ்ட் வாங்குவேன். இப்படி தான் எனக்கு தொழில் வந்தது. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரான்ச் முடித்த உடனே தான் கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நான் ஷேர் ஹோல்டரா என்ன சொல்கிறீங்க, நான் எந்த பிஸ்னஸ் பண்ணலையே அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தான் எனக்கு டவுட் கொஞ்சம் கிளியர் பண்ணி அப்போ தான் அந்த பிஸ்னஸ் எடுத்தேன். டைரக்ட் முடிக்கும்போது என்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 சில்லரை வந்திருந்தது. 8,003 ரூபா வந்தது. அந்த 2.5 வருஷத்தில் என்னுடைய டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வந்திருந்தது. அப்போ எல்லாமே ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. அந்த 40,000 இடத்த பின்னாடி தான் ஏன் நம்ம இது பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சில்வர் முடித்தேன். சில்வர் முடித்த உடனே இந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆனேன். அப்போ பிஸ்னஸ் நல்லா பண்ண ஆரம்பித்தேன். நல்லா கோர்ஸாக பாலவூர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டீமை கொண்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். இதுவரையில் ஒரு 4 ட்ரிப் போயிட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க என் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க, மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது மாதிரி வாங்கும்போது இன்கம் வருதுன்னு சொன்னேன். இது மாதிரி சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டோ வெக்கப்பட்டோ இருந்தாலும் காசு வராது. பேசினா மட்டும்தான் காசு வரும். கரெக்டுங்களா? அவங்ககிட்ட போய் சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, இவங்ககிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் காசு வராது. டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ். யார் தெரிஞ்சால் டக்குன்னு பேச ஆரம்பிங்க, தப்பு இல்லையா? ஒரு பஸ்லேயே போயிட்டு இருக்கோம், பக்கம் அப்படியே பேசிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹார்ட் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை. அசோக் சார் கால் பண்ணி இது மாதிரி அக்கா தான் இருக்குங்க சார், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 4 ப்ராடக்ட் சொன்னாங்க. எலாஜினைன் கொடுத்தேன், கியூட்டன் கொடுத்தேன், ரெஸ்போகேர் கொடுத்தேன், ஃப்ளக்ஸ் ஆயில் கொடுத்தேன். இது முடியாது, இதெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன இதில் இந்த 4 சப்ளிமெண்ட் ஐசியூலேயே கொடுத்துட்டேன். மதியம் சொல்கிறாரு, நான் ஈவினிங் கொடுத்துட்டேன். தர்மில் வாங்கி கொடுத்துட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா சின்ன வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க, அது மூச்சு விட முடியலன்றாங்க. அப்புறம் பெருசு வைக்க சொல்கிறாங்க, பெருசு வைக்கிறாங்க, மூச்சு விடுறாங்க. எப்படியாவது எடுத்துகிட்டு சப்ளிமெண்ட் கொடுத்துட்டோம். கஞ்சி உரண்டு கொண்டு கொடுத்துட்டேன். நைட்டு பார்த்தா வென்டிலேட்டர் வேணாம் எடுத்துருங்கன்றாங்க. அப்புறம் சின்ன வென்டிலேட்டர் வச்சாங்க. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு அதே மாதிரி கூழ் கொடுத்து அந்த 4 ப்ராடக்ட்டும் திருப்பியும் கொடுத்துட்டேன். வென்டிலேட்டர் டாக்டர் வரும்போது வென்டிலேட்டர் தேவையில்லை, அப்படி ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்போ அவங்க கேட்குறாங்க, நம்மளுதே போதும், இது எதுவுமே வேண்டான்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. டாக்டர் வந்து கேட்குறாரு, நீங்கள் எதோ நாட்டு வைத்தியம் பண்ணியிருக்கிறீங்க, இப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. நான் ஒன்றுமே பேசலாம், கை கேட்டு நின்றுக்கிட்டேன். நான் வெளியே வந்தால் போதும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு பிள்ளை நான் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆளுங்களை கொடுத்துருக்கேன். நல்ல ரெக்கவரி ஆயிருக்கு, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, எல்லாத்துலேயும் ரிசல்ட் வந்திருக்கு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்னன்னா ஆர்வமாக இருக்குது. நிறைய பேர் காப்பாற்றலாமே, நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லலாமே, அவங்களையும் வாழ்க்கையில் மாறிட்டுமே. அப்போ யூஸ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கே காசு வருது இல்லை இல்லைங்களா? அப்போ இதே படிப்படியாக உயர்ந்துதான் இன்னைக்கு கிரவுண்ட் லெவலுக்கு வந்திருக்கேன். எனக்கு 145 ரூபாய் ஆரம்பித்த வருமானம் இன்னைக்கு 1,568 ரூபாய். இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? இது மாதிரி பேசணும் அப்படிங்களா? இது மட்டும் இல்லை, இப்போ கார் என்பது எல்லாருக்கும் ஒரு கனவு தானே சார். காரில் போகிறவங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க, 2 வீலர் போகிறவங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? 2 வீலர் வந்தால் மாப்பிள்ளை நீ அப்படியே வந்துடு, இங்கே உட்காந்துக்க இடம் வைக்கணும். கார் வந்து அவங்க பக்கம் போய் டோர் திறந்துட்டு வாங்க போகணும், கையில் கூப்பிட்டு போவோம். இது நடக்குதா நடக்கலைங்களா? அப்போ நாமளும் மனுஷன் தானே, நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி வரணுமா வரக்கூடாதா? அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதனால் வரலதான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் வாய்ப்பு வந்திருக்குது. அது எத்தனை பேர் பயன்படுத்த போறீங்க? கேட்டா அப்போ அந்த உத்வேகம் நம்ம மனசில் இருக்கணும். கேட்டீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய தொழில் பண்ணிட்டு இதுல எப்படியுமே சம்பாதிக்க முடியாத என்ன பண்றது 7 லட்சம் பண்ண வர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தொழில் எடுத்தேன். இதை நான் கையில் பிடிச்சது எப்படி தெரியுங்களா? இதுல ஒரு பாசிட்டிவ் இன்கம் இருக்கும். மேடம் அதுக்கு மேடம் சொன்னாங்களா, கை வந்து பிளேட் வச்சிருக்கிறேன், எனக்கு வந்து 2 வருஷம் வேலை செய்யல, இன்கம் எவ்வளவு வந்தது? மாசம் 75,000 வந்ததா? வேற எங்க வேலை செய்யும்போது காசு வருமா? வேலை செய்யணும் காசு கொடுப்பாங்களா சார்? ஒரு மாசம்னா அந்த இடத்துல இன்னொரு ஆள் இருப்பான். ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரம், 2 நாள் 3 நாள் பார்ப்பாங்க, போட்டுருவான் இல்லைங்களா? அப்ப எவ்வளவு பயந்து வேலை செய்யறோம்? பயந்து வேலை செய்யணுமா? நம்ம வாழ்க்கையை மாத்திரமா? நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா? நினைக்கிற மாதிரி வாழலாமா? இல்லைங்களா? நானும் பாத்தீங்கன்னா பலினா கார் ஒரு 10 லட்சம் கார் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த கார் டியூ முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஜனவரி மாசம் எங்க பையன் பர்த்டே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கார் எடுக்கிறது பிளான் பண்ணிருக்கேன். அது என்ன காரணம்னு தெரியல, அவன் தான் டிசைட் பண்ணுவான். ஏன்னா அந்த ஃபண்ட் அப்படியே வச்சிருக்கேன், அந்த ஃபண்ட் முடிஞ்சிட்டு இந்த ஃபண்ட் வச்சிருக்கிறேன். இது மாதிரி ஒரு வாய்ப்பு. இப்ப ஜாப் போனா அது மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்களா? தனித்தனியா ஃபண்ட் பிரிக்கிறாங்களா? இந்தப்பா உங்க வீட்டு செலவு தனியா வச்சுக்க, டிரான்ஸ்போர்ட் தனியா வச்சுக்க, இல்ல அந்த வருஷத்துக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு நம்ம கம்பெனியில, இந்த தனித்தனியா வச்சுக்க, இந்த கார் வாங்க தனியா வச்சுக்க, சேமிப்பு வைக்க சொல்றாங்களா? கொடுக்குறாங்களா? ஆனா இங்க கொடுக்கறத நம்ம எப்படி பயன்படுத்தணும்? வெறி எப்படி இருக்கணும்? வெறி இருக்கணும் வேணாம் சார்? அதுக்கு ஒரு வெறி வரணும். வெறி வந்தா இந்த ஆள் நம்மளுக்கு இடம் பத்தாது, ரோட்டரி ஆள் வேணும். கேட்டீங்களா? அடுத்த மாசம் நம்ம ரோட்டரி ஆள் புக் பண்ணிக்கலாமா? எத்தனை பேர் இது மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஒரு கை தூக்குப்பாங்களா? ஆளுக்கு 10 பேர் கூட்டு வரீங்களா? கையை நீட்டு தான் இருக்கு, யாருக்கெல்லாம் தெரியாதுன்னு எல்லாரும் தெரியும் எனக்கு. கேட்டீங்களா? அது மாதிரி ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ட்ரைனர் ஆச்சரியப்படணும். கேட்டா இல்லைங்களா? இப்போ அவர் வந்து நம்மளை பார்த்துட்டு ஒரு மாயிரம் பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்குது.